இன்றைக்கி என்னென்னா சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணலான்னா உக்கடம் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். போகிற வழியிலே டீ 3 பேர் டீ குடித்தோம். அப்புறமா வடை சமோசாலாம் சாப்பிட்டுட்டு போனோம். இது வந்து ஜிஎம் பேக்கரிஸ்னு இங்கே ஒன்று இருந்தது உக்கடம் பக்கத்தில். மார்க்கெட் பக்கத்துலேயே இருந்ததுனால நாங்கள் அப்படியே அங்கே குடிச்சிட்டு அப்படியே போனோம். இன்றைக்கி சரியான கூட்டம். ஏன்னா மழை இல்லை, நல்லா வெயில் அடிச்சது. காலைல 9 மணிக்கே நல்ல வெயில். போய் பார்த்தோம், அங்கே ஃபிஷ் கடையில் ஃபிஷ்ஷே இல்லை. ஏன்னா இந்த டைம் வந்து ஏதோ இனப்பெருக்க காலமாக நிறையா வந்துட்டு கடலுக்கு யாரும் மீனுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா சொன்னார். சரி ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வாங்குறதுன்னு தெரியலையேன்னு பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்டு அயிலை, மத்தி, அப்புறம் வாவல் 3 மட்டும் சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறமா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து புறா பார்க்கணும், முயல் பார்க்கணுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தார். சரி வாங்க போய் பார்க்கலாம், ஆனால் வாங்கிட்டுலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டாக. போய் பார்த்துட்டு நாங்கள் வந்த உடனே ஃபிஷ்ஷெல்லாம் கட் பண்ணி வச்சாங்க, வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்தோம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது, அதை வச்சு ஜூஸு சாலட்லாம் போட்டுட்டு நான் அதுக்குள்ளே குழம்பு வச்சுட்டேன். மத்தி தான் குழம்பு வச்சேன், அவ்வளோதான். எல்லா திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். சாந்து அரைச்சி ஊற்றி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததும் மத்தி போட்டு குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சது சாதம் தான் செஞ்சோம். ஏன்னா நாங்கள் சாப்பிடும் போதே மணி 1 மணி, லன்ச் அப்போயே முடிஞ்சுது. நைட்டு டின்னருக்கும் சேம் ஃபிஷ்ஷு தான் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோ நான் பார்க்குறவங்க நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது மெடிக்கல் பற்றின டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு கீழே டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள்.